விவிஐபிக்களின் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களும் சாட்சிகளும் இறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றியும், கம்பஹாவை உலுக்கிய முன்னாள் ரவுடியும் இந்நாள் வர்த்தகருமான கம்பஹா உஸ்மனின் தடுப்பு காவல் 90 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதனுடைய பின்னால் இருக்கும் நிழல் உலக திடுக்கிடும் பின்னணி பற்றியும் இன்றைய வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எமது சேனலுக்கு புதிய ஒருவராக இருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உடனுக்குடன் நாம் வழங்கக்கூடிய நம்பகமான தெளிவான செய்திகளையும் அதனோடு தொடர்பான விரிவான விமர்சனங்களையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ள முடியும். சரி, கம்பஹா உஸ்மனோடு இன்றைய பதிவை ஆரம்பிப்போம். கம்பஹா உஸ்மனை பற்றி காட்சி வழியே உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயக்குனர் சமிந்த ஜெயசூரியவின் இயக்கத்தில் வெளிவந்து பலத்த வரவேற்பை பெற்ற ஃபாதர் திரைப்படம் ஒன்றே போதும். ஃபாதர் திரைப்படத்தை பற்றி நாம் எமது முன்னைய வீடியோ ஒன்றில் பேசியிருக்கிறோம். ஒஸ்மன் குணசேகர கைதான போது சஞ்சீவ கொலையில் ஷாக்கிங் ட்விஸ்ட் சிக்கிய முக்கிய புள்ளி என்ற டைட்டிலின் கீழ் ஒரு வீடியோவை 3 நாட்களுக்கு முதல் வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவும் இந்த பதிவின் நிறைவில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒஸ்மன் குணசேகரவின் கைது மற்றும் சமகால பயங்கரத்துக்குள் நுழைய முன்னர் வழக்கம் போல அவருடைய பராக்கிரமத்தை கொஞ்சம் மீட்டி பார்த்துவிட்டு ஆரம்பிப்போம். ஒஸ்மன் குணசேகர பட்டப்பகலில் நீதிமன்ற அமர்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது நீதிமன்றத்துக்குள் புகுந்து குற்றவாளி கூண்டில் இருந்த ஒரு நபரையும் பார்வையாளர் கேலரியில் இருந்த அந்த நபரின் மாமனாரையும் சுட்டு கொன்று நாட்டை அதிர்ச்சியில் உறைய வைத்த ஒருவர். இந்த சம்பவம் 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அத்தனகல்ல நீதிமன்றத்தில் பதிவானது. ஒஸ்மன் கொன்றதும் சாமானியர்களை அல்ல, அதில் ஒருவர் அப்போது சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்த வீரகுல போலீஸ் பொறுப்பதிகாரி பமுனு ஆரச்சிகே தம்மிக்க பிரசன்னன். மற்றவர் போலீஸ் பொறுப்பதிகாரி தம்மிக்கவின் மாமாவும் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் செல்வாக்கு மிகு புள்ளியுமான மைக்கல். நிட்டம்புவ வத்துப்பிட்டிய பவுல்கலே என்ற இடத்தில் 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் பாதி வெந்த நிலையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தன. இதை செய்தது வீரகுல போலீஸ் பொறுப்பதிகாரி பமுனு ஆரச்சிகே தம்மிக்க பிரசன்ன தலைமையிலான குழு. இப்படி வெந்து போன உடல்களில் ஒஸ்மனின் தம்பியும் மைத்துனர்கள் இருவரும் இருந்திருக்கிறார்கள். கொலைக்கான காரணம் பயங்கரமானது. விரிவாக சொன்னால் கதை வேறு எங்கோ போய்விடும். சரி, சுருக்கமாக சொன்னால் அப்போது நாடு அப்படித்தான் இருந்தது, இளைஞர்களினுடைய எழுச்சி அப்படித்தான் அடக்கப்பட்டது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதையைத்தான் இயக்குனர் சமிந்த ஜெயசூரிய படமாகவே எடுத்திருந்தார். படத்தினுடைய முதல் காட்சிக்கு பிரீமியர் ஷோக்கு ஒஸ்மன் குணசேகரவும் வருகை தந்திருந்தார். படத்தினுடைய தரம், நேர்த்தி எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் ஒன்று சிங்கள சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது என்று சொல்வதை விட விமர்சனமாக முன்வைத்து கேள்வி எழுப்பப்பட்டது என்றும் சொல்லலாம். அதாவது, ஒஸ்மன் குணசேகர என்ன இருந்தாலும் முன்னாள் ரவுடி. அவருக்கு இயக்குனர் சமிந்த ஜெயசூரிய அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதே போல இந்த படத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவும் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார். ஒஸ்மனை இவர்கள் எல்லாம் சேர்ந்து சாகச வீரனாக காட்டுகிறார்கள். நாளை ஒஸ்மனுக்கு எதிராக ஏதாவது ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டால் அதன் பவித்திரத்தன்மை என்னவாகும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இப்போது அந்த கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கிறது. ஒஸ்மன் குணசேகரவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அனுமதி பெற்றிருக்கிறது. ஒரு கொலைக்கு உடந்தையாக இருந்தவைதான் ஒஸ்மன் மீதான குற்றச்சாட்டு. அண்மையில் அசர்பைஜானில் கைதாகி அழைத்து வரப்பட்ட பட்டுவத்த சாமர என்ற குற்றவாளியை பிடித்து உலுக்கியதில் தான் ஒஸ்மனின் பெயர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. எண்ணற்ற கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட பாதாள உலக தாதாவான கனேமுல்ல சஞ்சீவவை 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இஷாரா சிப்பந்தியும் கமாண்டோ சமிதுவும் சட்டத்தரணி ரூபத்தில் தோன்றி சுட்டுக் கொண்டார்கள். இது பற்றி நாம் பல தடவை விலாவரியாக சொல்லி இருக்கிறோம். கெஹல்பத்ர பத்மே தலைமையில் இயங்கிய குழுதான் இந்த கொலையை வழிநடத்தியது. கெஹல்பத்ர பத்மே குழு இந்தோனேஷியாவிலும், கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சிப்பந்தியும் இதர பாதாள உலக புள்ளிகளும் நேபாளத்திலும் கைதானார்கள். அவர்களிடம் இதுவரை நடந்த விசாரணைகளில் இந்த கொலைக்கும் ஒஸ்மனுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி எந்தவித தகவல்களையும் போலீசாரால் கறக்க முடியாமல் போனது. ஆனால் பட்டுவத்த சாமரவின் பிரசன்னத்தோடு எல்லாம் தூள் தூளானது. ஒஸ்மன் தான் கெஹல்பத்ர பத்மே குழுவுக்கு துப்பாக்கி வழங்கி வழிகாட்டிய குருநாதர் என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் சமூகத்துக்கும் போலீசுக்கும் ஒஸ்மன் குணசேகரவும் கெஹல்பத்ர பத்மே தலைமையிலான பாதாள கும்பலும் ஜென்ம பகையில் உழல்வதாக ஒரு பிம்பம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது இதெல்லாம் பொய் என்றும் ஊரை ஏமாற்ற போட்ட ஒரு வேஷம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஒஸ்மனை கொல்வதற்காக அவரது நடமாட்டத்தை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களை பொருத்தியதாக
ஒரு முறை சிப்பந்தி விசாரணைகளின் போது தெரிவித்திருந்தார். ஒரு விளையாட்டு நிகழ்வில் ஒஸ்மனை கொல்ல ஆட்களை அனுப்பிய கெஹல்பத்ர பத்மே, எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்லை, குண்டுகளை பாய்ச்சுங்கள், உஸ்மன் இறக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது. ஒஸ்மனை கொல்ல முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட கெஹல்பத்ர பத்மேவின் 7 அடியாட்கள் கைதானார்கள். அவர்களிடம் இருந்த 3 T-56 துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு பகை இருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஒஸ்மனுக்கு கமாண்டோ பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அச்சுறுத்தல் ஒன்று இருப்பதாகத்தானே நமக்கு தோன்றும். ஆனால் இதெல்லாம் முழு பொய் என்று தெரிய வருகிறது. இந்த அளவுக்கு கெஹல்பத்ர பத்மேவும் ஒஸ்மனும் உறவு கொண்டிருந்தார்கள் என்றால் கெஹல்பத்ர பத்மேவின் நிதி முகாமையாளராக ஒஸ்மன் இருந்திருக்கிறார். அதாவது கெஹல்பத்ர பத்மே வெளிநாட்டில் இருந்து கொண்டு அனுப்பும் பணத்தை தூயதாக்கும் வேலை, பணச்செலவை அல்லது மணி லாண்டரிங் என்று சொல்வோம் இல்லையா, ஒஸ்மன் அதில் கிங் ஆகி இருந்திருக்கிறார். ஓசைப்படாமல் சம்பாதித்திருக்கிறார். சும்மா யோசித்து பாருங்க. T-56 துப்பாக்கிகள் சகிதம் 7 பேர் ஒஸ்மனை கொல்ல வந்து கைதாகி இருக்கிறார். ஆனால் அவர் அசராமல் இருக்கிறார். ஒன் கோல் ஃபேஸ் போய் முதல் ஷோவில் தன்னை பற்றி எடுக்கப்பட்ட ஃபாதர் படத்தை பார்க்கிறார். இப்போது இதை பற்றி எல்லாம் மீட்டி பார்க்கும் போதுதான் இந்த ஓரங்க நாடகத்தின் காட்சி அமைப்புகள் நமக்கு புரிகின்றன. ஒஸ்மன் மீதான விசாரணைகள் என்ன ஆகும்? கெஹல்பத்ர பத்மே மற்றும் சிப்பந்தி குழுமம் இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்களை பொதிந்தவாறுதான் இருக்கிறார்களா? அவர்கள் மீதான விசாரணைகளின் முன்னேற்றம் என்ன? இது பற்றி விவரமாக எதிர்வரக்கூடிய நாட்களிலும் பேசுவோம். சரி, அடுத்ததாக மிக முக்கிய வழக்குகள் படையெடுக்க தொடங்கி இருக்கின்றன. நீளும் இந்த வரிசையில் திறன ஊடக நிறுவனர் திலீப் ஜெயவீர கொரோனா காலத்தில் கொள்வனவு செய்த என்டிஜன் மூலம் அரசுக்கு 3.1 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டை விசாரிக்க தயாராகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. மேலும் புதிய ஆசாமிகளும் பல்வேறு விசாரணைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி என்ற பெயரில் நாடு முழுவதும் நடந்த கூத்துக்களால் நடந்தது ஒன்றுமில்லை என்றும், இதனால் 700 மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச மற்றும் பிரதி நிதி அமைச்சராக இருந்த ரஞ்சித் சிம்பலாபிட்டி ஆகியோரை விசாரிக்குமாறு தெரிவிக்கப்பட்ட முறைப்பாட்டையும் விசாரிக்க தயாராகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. எல்லாம் சரிதான். புது விசாரணைகள் தொடங்கி இருக்கின்றன. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யோசித்த ராஜபக்சவின் பணச்செலவை வழக்குகள் என்று பல வழக்குகள் வேகம் எடுத்திருக்கின்றன. ஆனால் சாட்சிகளையும் முக்கியமான சந்தேக நபர்களையும் பாதுகாப்பதுதான் இங்கே பெரும்பாடாக இருக்கிறது. குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டு சாட்சிகள் மற்றும் பிரதிவாதிகள் மீதான விசாரணைகள் ஆரம்பமான பின்னர் மர்ம சாவுகள் நிகழ்வது வாடிக்கையாகிவிட்டது. இந்த அவலம் விவிஐபிக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டுமே நிகழ்வது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர்கள் திடீரென்று தம் உயிரை தாமே பறித்துக் கொள்கிறார்கள் அல்லது மர்மமான முறையில் இறந்து போகிறார்கள். உண்மையில் இவர்களாக உயிரிழக்கிறார்களா அல்லது இவர்களை உயிரை மாய்க்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு சக்தி இவர்களை தள்ளுகிறதா என்பதை ஆராய வேண்டும். கெஹலிய ரம்புக்வெல்லவின் சொத்து குவிப்பு வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். கெஹலியவின் வீட்டில் இருக்கும் நாயை தவிர வேலைக்காரி முதல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எதிராக வழக்கு நடக்கிறது. தரமற்ற மருந்து கொள்வனவு வழக்கு கெஹலிய மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் உட்பட 12 பேருக்கு எதிராக நடக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைகளின் போது கெஹலிய தனக்கு ரத்தினபுரி பிரதேசத்தில் கிடைத்த மாணிக்க கற்கள் பொதி ஒன்றின் மூலமாகத்தான் இத்தனை சொத்துக்களையும் குவிக்க முடிந்தது என்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார். ரத்தினபுரியைச் சேர்ந்த தனது தூரத்து உறவினரான நிஹால் சிசிரகுமார என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் மாணிக்க கற்கள் அகழ்வு நடந்ததாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்துக்கு போய் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் ஆராய்ந்த போது அப்படி மாணிக்க கற்கள் அகழ்ந்ததற்கான எந்த சான்றும் கிடைக்கவில்லை. இதனால் நிஹால் சிசிரகுமார மீதான பிடியை இறுக்கியது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. தான் அனைத்து விசாரணைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக சொன்னார் நிஹால் சிசிரகுமார. ஆனால் அந்தோ பரிதாபம், மார்ச் மாதம் அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டு இறந்து போனார். இப்படித்தான் லொஹான் ரத்வத்தையின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த MAS பஸ்நாயக்கவின் மரணம் கூட நிகழ்ந்தது. கட்டுகா சொட்ட மஹியாவ பகுதியில் தனது பிஸ்டோலால் தன்னைத்தானே சுட்டவாறு இறந்து போனார் அவர். லொஹானின் பல வழக்குகள் அப்போது நிலுவையில் இருந்தன. லொஹானுக்கு எல்லாமாக இருந்த பஸ்நாயக்க திடீரென்று ஒரு காகிதம் எழுதினார். அதில் தான் பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வருவதாகவும், தனது உடலும் மனமும் ஒத்துழைப்பதில்லை என்றும், மானசீக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் வாழ்வை முடித்துக் கொள்ளப் போவதாக எழுதிவிட்டு
இறந்து போனார் அவர். இந்த மரணம் சில மாதங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் பலத்த சந்தேகத்தை எழுப்பியது. பலரும் பலவாறு விமர்சனங்களை எழுதியிருந்தார்கள். இப்போது லொஹான் ரத்வத்தையும் உயிரோடு இல்லை. அவர் தனியார் மருத்துவமனையில் இயற்கை மரணம் எய்தினார். இப்படித்தான் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு ராணுவ வீரர் சண்டே லீடர் பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலையோடு சம்பந்தப்பட்டதாக கடிதம் எழுதிவிட்டு இறந்து போனார். இந்த வரிசையில் தான் இப்போது புதிதாக கபில சந்திரசேகரவின் மரணமும் நிகழ்ந்திருக்கிறது. ஏஆபஸ் லஞ்ச பணத்தில் ஒரு தொகையை மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைத்ததாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்த கபில சந்திரசேன முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் வீட்டில் இறந்து போயிருந்தார். இந்த மரணம் தொடர்பாக பல்வேறு விதமான சந்தேகங்களும் முரண்பாடுகளும் நிகழும் நிலையில் இதுவரை பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகவில்லை. கெஹலியவின் வழக்கு உட்பட முக்கிய வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பல சாட்சிகள் மிக கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. கெஹலியவின் தரமற்ற மருந்து கொள்வனவில் சம்பந்தப்பட்ட முதலாவது சாட்சி அங்கோட மனநல மருத்துவமனையில் கடந்த 2 வருடங்களாக சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் எத்தனையோ குற்றவியல் வழக்குகள் சுமூகமாக நடக்கின்றன. பல 100 சாட்சிகள் சாட்சி சொல்லுகிறார்கள். மரண தண்டனைகள், ஆயுள் தண்டனைகள் என்று குற்றத்தின் பரிமாணத்துக்கேற்ப தண்டனையும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் விவிஐபிக்களும் அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டும் திடீர் என்று நம்பவே முடியாத மரணங்கள் நிகழ்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது மிக கடுமையான அழுத்தம் காரணமாக இவர்கள் இப்படி பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார்களா, அல்லது யாராவது இவர்களை வாழ்வை முடித்துக் கொள்ள அழுத்தமும் அச்சுறுத்தலும் விடுத்து மன ரீதியாக துன்புறுத்துகிறார்களா என்று புரியவில்லை. அரசு அவசரமாக ஆராய வேண்டிய முக்கியமான பணி இது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.